வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஆனா பலருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி ஆழமா அலச போறோம். பல வருஷமா ரத்தம் சிந்தி உழைச்ச புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை ஐக்கிய அரபு அமீரகம் திடீர்னு நாட்டை விட்டு துரத்துறாங்க. இது வெறும் சாதாரண விசா பிரச்சனை கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உலக அரசியல் சதுரங்க வேட்டையே நடக்குது. அது என்னன்னு விரிவா பார்ப்போம். வாங்க. இந்த மொத்த பிரச்சனையும் புரிஞ்சுக்க நெஞ்சை உழுக்கிற இந்த ஒரு வரியை நீங்க கவனிக்கணும். எங்களுக்காக விண்ணை முட்டும் கட்டிடங்களை கட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, ஆனா உங்க பேங்க் அக்கவுண்ட் எல்லாத்தையும் நாங்க முடக்கிட்டோம். கற்பனையான வரியா இருந்தாலும் இதுதான் இன்னைக்கு அங்க இருக்கிற தொழிலாளர்களோட வலிமிகுந்த நிஜம். எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம ஊரையே உருவாக்குனவங்கள அனாதையா நடுத்தெருவுல நிக்க வச்சிருக்காங்க. 15,000. ஆமாங்க, நம்பவே முடியலல்ல. கிட்டத்தட்ட 15,000 பாகிஸ்தானி தொழிலாளர்கள் அமீரகத்திலிருந்து திடீர்னு வெளியேற்றப்படுறதா நம்ம தரவுகள் சொல்லுது. இது ஏதோ 1-2 பேருக்கு நடக்கிற அநீதி இல்ல. ஒரே ராத்திரியில பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களோட வாழ்வாதாரம் சுக்குநூறா உடைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இரக்கமே இல்லாம துரத்துறத அதிகார வர்க்கம் ரொம்ப ஸ்டைலா ரேபிட் ரிபாட்ரியேஷன், அதாவது விரைவான நாடு கடத்தல்னு சொல்றாங்க. நடைமுறையில் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சட்டப்படியான எந்த ஒரு பாதுகாப்போ மேல்முறையீடு செய்யற உரிமையோ இல்லாம மனுஷங்களை குப்பையை தூக்கி போடுற மாதிரி உடனே நாட்டை விட்டு வெளியேற்றுறது. கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல. இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த தொழிலாளர்களோட நிலைமை தான். ஒரு பக்கம் இவங்க தங்கள் வியர்வையை சிந்தி கட்டி எழுப்பின பிரம்மாண்டமான கட்டடங்களும் அதனால வந்த கோடிக்கணக்கான செல்வமும் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற இந்த தொழிலாளர்கள் தங்க சிறுக சிறுக சேர்த்து வச்ச வாழ்நாள் சேமிப்பு மொத்தமும் முடக்கப்பட்டு வெறும் கையோட நிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. இப்போ நமக்குள்ள இயற்கையாவே ஒரு கேள்வி வரும். சர்வதேச அளவுல 2 பெரிய நாடுகளுக்கு நடுவுல நடக்கிற அரசியல் மோதலுக்கும் செங்கல் சுமக்கிற ஒரு சாதாரண தொழிலாளியோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கும் என்னங்க சம்பந்தம்? அவங்க வேலை செய்யற இடத்துலயே அவங்கள ஏன் குறி வைக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆய்வோட தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரச்சனைக்கு ஆணிவேர் மத்திய கிழக்கு நாடுகள்ல அதிகமாயிட்டு வர பதற்றங்கள் தான். குறிப்பா சொல்லணும்னா ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் காட்டுற எதிர்ப்புகள். அது மட்டும் இல்லாம அமீரகத்தோட புஜேரா துறைமுகம் மேல ஈரான் தான் தாக்குதல் நடத்துச்சுன்னு சொல்லப்படுற குற்றச்சாட்டுகள். இதெல்லாம் தான் அமீரகத்தை ரொம்பவே உஷாராக்கி கடுமையான உள்நாட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க தூண்டியிருக்கு. அமீரக அரசாங்கம் அவங்க நாட்டுக்குள்ள எந்த விதமான உள்நாட்டு கலவரமோ பாதுகாப்பு குறைபாடோ வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்பவே அஞ்சுறாங்க. இதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஷியா பிரிவை சேர்ந்த பாகிஸ்தானி முஸ்லிம்களை ஒரு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க மத ரீதியா ஈரானோட ஒத்துப்போறதால ஒருவேளை ஈரானுக்கு ஆதரவா செயல்படுவாங்களோங்கிற பயம் அமீரகத்துக்கு வந்துடுச்சு. இந்த அரசியல் பயம் சாதாரண மனுஷங்க மேல எப்படி ஒரு வன்முறையா மாறுதுங்கிறது தான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். அவங்க ஏதாவது ஒரு ஷியா மத நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாலே போதும், உடனே அவங்கள தீவிரமா கண்காணிக்கிறாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்க இடத்துலயே கூட வேலை செய்யறவங்கள விட்டு அவங்களுக்கு விலங்கு மாட்டி ஜபல் அலி மாதிரி விமான நிலையங்களுக்கு இழுத்துட்டு போய் அப்படியே நாடு கடத்துறாங்க. நினைச்சு பார்க்கவே எவ்வளவு பயங்கரமா இருக்கு. சரி, இப்போ இது எப்படி ஒரு பெரிய உலக அரசியல் விளையாட்டா மாறுதுன்னு பார்க்கலாம். எங்கேயோ நடக்கிற பெரிய நாடுகளோட கூட்டணிகள் எப்படி ஒரு சாதாரண மனுஷனோட அன்றாட வாழ்க்கையை தீர்மானிக்குது? இதுக்கு பின்னாடி வெறும் பாதுகாப்புங்கிறது மட்டும்தான் காரணமா? கட்டாயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ராஜதந்திர நகர்வை இங்க நம்ம தெளிவா கவனிக்கலாம். பல காலமா சவுதி அரேபியா பாகிஸ்தான் கூட இருந்த தன்னோட சன்னி அச்சு கூட்டாளிகள்ல இருந்து அமீரகம் இப்ப மெதுவா விலக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பதிலா இஸ்ரேல், இந்தியா மாதிரியான நாடுகளை உள்ளடக்கிய ஹெக்ஸகன் அப்படிங்கிற ஒரு புது மாற்று கூட்டணியை நோக்கி அமீரகம் ரொம்ப வேகமா நகர்ந்துட்டு இருக்கு. தன்னோட பெரிய அண்ணா மாதிரி இருந்த சவுதி அரேபியா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி நிக்கிறது, அப்புறம் ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து கொஞ்சம் விலகிறது, குறிப்பா பாகிஸ்தான் கூட இருக்கிற உறவை குறைச்சிக்கிறதுன்னு அமீரகம் ரொம்பவே உஷாரா காய் நகர்த்துது. இந்த அரசியல் மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க நாட்டுல இருக்கிற வெளிநாட்டவர்களோட மக்கள் தொகையையும் அவங்க மாத்தி அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல தான் மதம் மற்றும் அரசியல் சார்ந்த ஒரு அதிர்ச்சியான மாற்றுத் தொழிலாளர் வியூகம் உள்ளே வருது. அதாவது வெளியேற்றின அந்த பல்லாயிரக்கணக்கான பாகிஸ்தானிய ஷியா தொழிலாளர்கள் இடத்துல இனி இந்திய தொழிலாளர்களை கொண்டு வரணுங்கிறது தான் அவங்களோட மாஸ்டர் பிளான். இந்த திட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்னன்னு நம்ம தரவுகள் ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்திய இந்து தொழிலாளர்கள் ஈரானுக்கு ஆதரவா செயல்படுறதுக்கு வார்ப்பே இல்லைன்னு அமீரகம் நம்புறாங்க. இதனால அவங்களோட உள்நாட்டு பாதுகாப்பு பயமும் தீர்ந்துடுது. அதே நேரத்துல தன்னோட புது கூட்டாளியான இந்தியா கூட இருக்கிற பொருளாதார உறவையும் இதன் மூலமா ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு கல்லுல 2 மாங்கா. இதெல்லாம் பார்க்கும்போது அங்க இருக்கிற தொழிலாளர் வர்க்கத்துல இருக்கிற ஒரு பெரிய பாரபட்சம் அப்பட்டமா தெரியுது. மேற்கத்திய நாடுகள்ல இருந்து வர்றவங்கள எக்ஸ்பேட்ஸ் அப்படின்னு ரொம்ப மரியாதையா கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லா சட்ட பாதுகாப்பையும் கொடுக்கறாங்க. ஆனா இந்த மாதிரி ஆசிய நாடுகள்ல இருந்து போய் ரத்தம் சிந்தி உழைக்கிறவங்கள வெறும் புலம்பெயர்ந்தோர்னு முத்திரை குத்தி தேவை முடிஞ்சதும் தூக்கி போடுற ஒரு பொருளாதான் பாக்குறாங்க.
இந்த நிகழ்வுகள் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா உணர்த்துது. பல வருஷமா மத்திய கிழக்கு நாடுகள்ல அமெரிக்கா நிலைநிறுத்தி வச்சிருந்த அந்த அமைதி சகாப்தம், அதாவது பாக்ஸ் அமெரிக்கானா, இப்போ ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. வல்லரசர்களோட பிடி கொஞ்சம் தளரும்போது அந்த பகுதியில நாம எதிர்பார்க்காத பல பயங்கரமான விளைவுகளும் புது புது பிரச்சனைகளும் இனி வரப்போகுது. இனி வருங்காலத்துல மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு நிலையற்ற தன்மை அப்படிங்கறதான் புதிய இயல்பா இருக்க போகுது. அங்க போடுற போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் எல்லாம் ரொம்பவே பலவீனமானது, எப்ப வேணாலும் உடையும். சாதாரண மக்களோ இல்ல உழைக்க போன தொழிலாளர்களோ அவங்க அரசியல் கருத்துக்களை பேசவே முடியாது. ஒரு சின்ன கொள்கை மாற்றம் நடந்தா கூட அது அப்பாவி மக்களோட வாழ்க்கைய ஒரே ராத்திரியில அழிச்சுடுங்கிற அபாயம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். கடைசியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த அலசலை நான் முடிக்கிறேன். இந்த உலக வல்லரசுகள்லாம் தங்களோட சுயநலத்துக்காக கூட்டணிகளை மாத்திக்கிட்டே இருக்கிற இந்த காலத்துல நமக்காக பெரிய பெரிய உலக நகரங்களை கட்டுற அந்த அப்பாவி தொழிலாளர்களை காப்பாத்த போறது யாருங்க? அவங்களோட உழைப்பு மட்டும் நமக்கு வேணும், ஆனா அவங்களுக்கு அடிப்படை மனித உரிமை கூட கிடையாதா? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலோடு உங்களை சந்திக்கிறேன்.